உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகங்களை வகுக்க தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அணுகுவதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர். இந்த நிலையில் 2026 தேர்தலுக்கு 200+ என்ற இலக்கை வைத்து அதற்காக குழுவெல்லாம் போட்டு ஏற்கனவே தயாராகி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த நிலையில் அஇஅதிமுக பிரசாந்த் கிஷோரை தனக்கு வியூகம் வகுக்க அணுகுவதாக தகவல். நடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஆந்திராவுக்கு சட்டமன்ற தேர்தலும் நடந்தது. சட்டமன்ற தேர்தலில் தோற்ற ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஐபேக் வியூகம் வகுத்தாலும் கூட சந்திரபாபு நாயுடுவுக்கு மறைமுகமாக பிரசாந்த் கிஷோர் ஆலோசனைகளை வழங்கி வந்ததாக தகவல். பிரம்மாண்ட இமாலய வெற்றி பெற்றார் சந்திரபாபு நாயுடு, அவரது கட்சி ஆட்சி அமைத்தது. ஆந்திர ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் சோதிக்க முடியுமா என்ற கோணத்தில் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக நிபுணரை அதிமுக முக்கிய பிரமுகர்கள், அதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள் அணுகி பேசி வருவதாக தகவல். நேர்களுக்கு நினைவிருக்கும், 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வியூகம் வகுத்து கொடுத்தார் பிரசாந்த் கிஷோர். அவரது ஐபேக் அமைப்பு தான் வியூக அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செயல்பட்டது. திமுக 2021 பெரும் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு நல்லுறவை பேணி வருபவர் பிரசாந்த் கிஷோர். இந்த நிலையில் அஇஅதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் அதற்கு முன்னாடி முன்தயாரிப்புக்கும் பிரசாந்த் கிஷோரை அணுகுவதாக தகவல். பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக பணிகளிலிருந்து விலகி தீவிர அரசியலில், குறிப்பாக பீகார் அரசியலில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த தேர்தல் வியூக பணிகளிலிருந்து விலகிவிட்டார். ஆனாலும் கூட கடந்த ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடுக்கு ஆலோசனை வழங்கினார். ஸோ அந்த பாணியை பின்பற்றி பிரசாந்த் கிஷோரை அணுக அதிமுக திட்டம் என்றும் தகவல். இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல், அதில் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு வியூகம் வகுத்து கொடுத்தார். அந்த தேர்தலில் திமுக அணுகுவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில், அதிமுக தரப்பில் பிரசாந்த் கிஷோரை அணுகியதாக தகவல். அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததுனால, பாஜகவோடு அதிமுக உறவில் இருந்ததுனால இருவரும் பணியாற்ற முடியல. 2021 பிரசாந்த் கிஷோர் அதிமுகவோட பிரயாணிக்கல அப்படிங்கிற தகவலாமும் கூட சேர்ந்து வருகிறது. தொடர் தோல்விகளை அதிமுக பெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தோற்ற பிறகு ஆலோசனைகளை அதிமுக வியூகங்களை வகுத்து வரக்கூடிய நிலையில் இன்டர்னலாகவும் சில குரல்கள், மாற்று குரல்கள் ஒலிக்க தனது வியூகத்தை வகுக்க பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகுவதாக தகவல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.